என்ன பார்த்தா எதுக்கு வர கதவு மூடு. தேவி கதவு மூடு. சொல்லுங்க பார்த்தா. இந்தா. என்ன பார்த்தா இம்புட்டு பணம்? அம்மாச்சி, எதுக்கும் மிச்சம் இருக்கிற பணத்தை பத்திரமா வைங்க. இவரு பாக்குற பார்வையே சரியில்லை. ஏய், ஏண்டி இப்படி சொல்ற? நான் என்ன இந்த பணத்தை தூக்கிட்ட போறேன்? ஏன், அது உங்களுக்கு புதுசா என்ன? ஏய், யாராச்சும் வந்துட போறாங்க, புரியுதா? எனக்கா பார்த்தா? இலை ஊதாரித்தனமா செலவு பண்ணி தொலைச்சிடாத. இதை எடுத்துட்டு போய் தேவிக்கு 2 பவுன்ல தொங்கட்டான வாங்கி கொடு. எனக்கா அம்மாச்சி? உனக்கு இல்லாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? ம், 2 பேரும் போய் வாங்கிட்டு நல்ல கடையா பார்த்து பிரியாணி சாப்பிட்டுட்டு வாங்க. தேங்க்ஸ் அம்மாச்சி. ஆனா அந்த வைர மோதிரம் இன்னும் வரலையே. வரும் டே, வராம எங்க போயிரும்? ம், ஆதி வந்தப்பவே கேட்கலான்னு இருந்தேன். ம். எல்லாம் ஒன்னா இருந்ததுனால கேட்க முடியல. அப்பத்தா நான் பிசினஸ் தொடங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அதெல்லாம் பொறுமையா செய்யலாம்டா, அதுக்கும் நேரம் வரும். இப்பவே தடபுடலாம் செஞ்சுட்டா நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுவும் சரிதான். 2 பேரும் கிளம்புங்க. பணத்தை இப்படி பப்பரப்பான்னு கொண்டு போகாம யாரும் பார்க்காத மாதிரி உள்ள வச்சு எடுத்துட்டு போ. சரியாமாச்சி, இப்ப நாங்க வெளியே கிளம்புனா வெளியே எங்க போறீங்கன்னு யாராவது கேட்டா? அது ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். சரி, போய்தானே, அத நான் சொல்லிக்கிறேன். அதானே, எல்லாம் அப்பத்தோட ட்ரைனிங். ம்ஹும். அம்மாச்சியோட கெட்டிக்காரத்தனம். சரி சரி, பேசிட்டே இருக்காதீங்க, கிளம்புங்க.